ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 371. இதில் பவ சர்மா என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தென்னாட்டில் ஆமந்தகபூர் என்றொரு முக்கிய நகரம் இருந்தது. அதில் பவசர்மா என்றொரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு பரத்தை மணந்து கொண்டான். மேலும் மாமிசம் உண்ணுதல், மது அருந்துதல், திருடுதல், பிறர் மனைவியரை அபகரித்தல் மற்றும் வேட்டையாடுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தான். ஒரு நாள் அந்த பாவகரமான பவசர்மா ஒரு விருந்து உண்ணச் சென்று இருந்தான். அங்கு ஏராளமான மதுபானம் அருந்தினான். மது வாயிலிருந்து வெளியே வழிந்தோடும் அளவுக்கு அருந்தினான். அந்த விருந்துக்கு பின் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் நாட்பட்ட கழிச்சல் நோயால் அவதிப்பட்டான். பல நாட்கள் துன்பப்பட்ட பின்பு இறந்து விட்டான். ஒரு காட்டில் பனை மர உருவில் பிறவி எடுத்தான். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் 2 பிரம்ம ராட்சச உருவங்கள், பேய்கள் வந்து அந்த மரத்தடியில் தங்கின. அவற்றின் முன்பிறவி வரலாறு பின் வருமாறு. முன்பு குசி பலன் என்ற ஒரு பிராமணன் நன்கு வேதம் கற்று ஞானத்தின் எல்லா பிரிவுகளிலும் தேர்ச்சி பெற்று வாழ்ந்து வந்தான். அவனது மனைவி பெயர் குமதி. அவள் மிக மோசமான குணம் படைத்தவள். பிராமணனும் நன்கு கற்று அறிந்தவன், ஆனாலும் பேராசை மிக்கவன். அவன் மனைவியோடு சேர்ந்து தினமும் ஏராளமான தானம் சேகரிப்பான். ஆனால் ஒரு பிராமணருக்கும் அவன் ஒருபோதும் தானம் அளித்தது கிடையாது. மரண நேரத்தில் 2 பெரும் பிரம்ம ராட்சச உருவங்களை பெற்றுவிட்டார்கள். அந்த உருவில் பசி, தாகம் இவற்றால் துன்பப்பட்டு தொடர்ந்து இங்கும் அங்கும் அலைந்து திரிந்தார்கள். இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் ஒரு நாள் அந்த பனை மரத்தடியில் தங்கினார்கள். அப்போது மனைவி கணவன் இடம் கேட்டால், இவ்வாறு பிரம்ம ராட்சச உருவத்தில் இருக்கும் சாபத்தில் இருந்து நாம் எவ்வாறு விடுபடலாம்? கணவன் பதில் கூறினான், பிரம்மம் பற்றிய அறிவாலும் அத்தியாத்ம பற்றிய அறிவாலும் பலன் கருதும் செயல்கள் பற்றிய அறிவாலும் மட்டுமே. இத்தகைய அறிவு இல்லாமல் நமது பாவங்களின் விளைவுகளிலிருந்து நாம் தப்ப முடியாது. இதை கேட்ட மனைவி விசாரித்தால், ஓ என் நாதா, பிரம்மம் என்றால் என்ன? ஆத்மா என்றால் என்ன? கர்மா பலன் கருதும் செயல்கள் என்றால் என்ன? கிம் தத் பிரம்ம, கிம் அத்தியாத்மம், கிம் கர்ம புருஷோத்தம? இந்த கேள்விகள் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8ஆம் அத்தியாயத்தின் முதல் பதத்தின் முதல் பாதி ஆகும். எனவே மிக தற்செயலாக மனைவி இந்த பதத்தை உச்சரித்தவுடன் பனைமரமாக இருந்த பவசர்மா இதை கேட்டு பனைமர உடலை விட்டுவிட்டு நீங்கி மீண்டும் பிராமண உடலை பெற்றுவிட்டான். அவனது பாவங்கள் அவனை விட்டுவிட்டு முற்றிலும் விலகி இருந்தன. திடீரென ஆகாயத்தில் இருந்து ஒரு புஷ்பக விமானம் வந்து அந்த கணவன் மனைவியை வைகுண்டத்திற்கு அழைத்து சென்று விட்டது. பின் பவசர்மா மிக்க மரியாதையுடன் அந்த பாதி பதத்தை எழுதி கொண்டான். பகவான் கிருஷ்ணரை வழிபடும் நோக்கத்தோடு காசிக்கு சென்று பல பெரும் தவங்களை மேற்கொண்டு விடாமல் அந்த பாதி பதத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தான். இந்த நிலையில் வைகுண்டத்தில் பகவான் விஷ்ணு திடீரென எழுந்து கொண்டதைக் கண்டு லட்சுமி தேவி கூப்பிய கரங்களோடு கேட்டாள், ஓ பகவானே, யோக நித்திரையில் இருந்து ஏன் திடீரென தாங்கள் எழுந்து கொண்டீர்கள்? பகவான் விஷ்ணு கூறினார், அன்பான லட்சுமி தேவி, கங்கை கரையில் காசி நகரில் எனது பக்தன் ஒருவன் கடுமையான தவங்களை புரிந்து வருகின்றான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8ஆம் அத்தியாயத்தின் முதல் பதத்தின் முதல் பாதியை தொடர்ந்து உச்சரித்து வருகிறான். அவனது பக்திக்கு எவ்வாறு பரிசளிப்பது என நான் நீண்ட நாட்களாய் யோசித்து கொண்டு இருக்கின்றேன்.
இப்பொழுது சிவபெருமானிடம் பார்வதி கேட்டால் பகவான் விஷ்ணு தமது பக்தரின் பக்தியால் இவ்வாறு மகிழ்ந்தபோது என்ன வரத்தை அருளினார்? இப்பொழுது சிவபெருமான் கூறினார், முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தராகிவிட்ட பவசர்மா வைகுண்டம் சென்று பகவான் விஷ்ணுவின் தாமரை திருப்பாதங்களில் நித்தியமாக சேவை செய்யும் பாக்கியம் பெற்றுவிட்டான். அது மட்டும் கிடையாது, அவனது முன்னோர்கள் அனைவரும் கூட பகவான் விஷ்ணுவின் தாமரை திருப்பாதங்களை அடைந்து விட்டார்கள். எனது அன்பான பார்வதி, ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8ஆம் அத்தியாயத்தின் மகிமைகளில் மிகச் சிறிது மட்டுமே உனக்கு இப்பொழுது நான் விளக்கி இருக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்